அவர் என்னை அறிந்திருக்கிறார். God knows you. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார். ஒரு ஷெப்பர்டுக்கு அவருடைய ஆடு யாரு, அந்த ஆடு என்னவா இருக்க முடியும், அது என்ன டைப்பாக இருக்க முடியும் சொல்லி நல்லாவே அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். when it comes to be shepherd அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த மேய்ப்பன் மந்தைகளை அறிந்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ இங்கே நம்முடைய மேய்ப்பன் அப்படின்னு சொல்ல என்னுடைய மேய்ப்பன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, சங்கீதக்கனை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மேய்ப்பர் அப்படின்னு சொல்ல கிடையாது, என்னோட மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர். அப்படின்னா இஸ் எ ஷெப்பர்ட் ஃபார் இண்டிவிஜுவல். தனித்தனியாக உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். இது என்னோட ஃப்ளாக், இது என்னோட மந்தை அப்படின்னு பார்க்காம இது என்னோட ஆடு. அப்போ தனித்தனியாக நின்று கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் எல்லாத்தையும் மொத்தமாக அறிந்து தனித்தனியாய் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் உங்களை தனித்தனியாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? எல்லாத்தோட பேரும் எனக்கு தெரியாது. இந்த சிஸ்டர் வருவாங்க, இந்த அம்மா வருவாங்க, சில பேர்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்ல. சில நேரத்தில் சில ஆட்கள் என்கிட்ட பார்த்துட்டு பாஸ்டர் எனக்கு தெரியுதான்னு கேட்பாங்க. எப்போ ஒரு 10 வருஷமாக நம்ம பார்த்துருப்பேன், ஒரு 10 இயர்ஸ் பார்த்துருப்பாங்க, ப்ரே பண்ணியிருப்பாங்க. திடீர்னு எனக்கு தெரியுதான்னு கேட்பாங்க. as a human நம்ம ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படி தோணலாம். ஆனால் நீங்கள் யார், உங்கள் எதுவுமே தெரியும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவரை எல்லாமே டீட்டெயிலாக அறிந்து வைத்திருக்கிற தகப்பனாக இருக்கிறார். இப்போ எங்கே போனாலும் இந்த பாஸ்டருக்கு என்னைய தெரியும், அந்த பாஸ்டருக்கு, எவ்ரிபடி வாண்ட் டு பி நோன் டு த பாஸ்டர்ஸ். தெரியுமா? எங்கே போனாலும் நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட க்ளோஸாக இருக்கணும், நான் இந்த பாஸ்டருக்கு தெரியணும், அவர் என் வீட்டுக்கு போகணும், இதை தான் நம்ம ஏங்குறோம் தவிர்த்து கர்த்தருக்கு என்னை தெரியணும்னு யாருமே ஏங்குறது கிடையாது. அப்புறம் இந்த பாஸ்டர் இந்த பூமியில் இருக்கிறவருக்கு தான் அந்த பாஸ்டர், அப்புறம் வேறு பாஸ்டர் வந்துடுவார். ஆமாவா இல்லையா? ஆனால் இங்கே என்ன ரொம்ப அவசியம், என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, God must know you by name. ஆண்டவருக்கு தெரியணும். நான் ரொம்ப அடிக்கடி இதான் சந்திப்பேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, அப்படியே அடுக்க நீட்டாக போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. பட் வாட் இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ், எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு என்ன தெரியும், எனக்கு கர்த்தரை தெரியும். இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். யாருக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு என்ன தெரியும். நோ மை ஷீப். சொல்ற நானே நல்ல மேய்ப்பன், எனக்கு என் ஆடுகளை தெரியும் என்று ஆண்டு சொல்லுகிறார். என் மந்தையத்தை சொல்றாரு, என் ஆடுகளை எனக்கு தெரியும்ன்றார். என் ஆடுகளுக்கும் என்ன தெரியும்ன்றார். ஐ எம் நோன் பை மை ஷீப். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நம்ம தெரியும், நம்மளுக்கு ஆண்டவர் தெரியுதா, அதான் ரிலேஷன்ஷிப். ஓகே, அறிந்திருக்கிற இந்த நோ, the word நோ அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப், உறவு. ஓகே, ஆதியாகத்தில் பார்த்தீங்கன்னா காயின் தன் மனைவியை அறிந்தான போட்டிருக்கும். அப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இசை அப்படின்னா எனக்கு இவங்களை தெரியும், டக்குனு பிள்ளை பிறக்க முடியுமா? முடியாது. அங்கே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்றாக இணைக்கப்படுகிறாங்க. ஆண்டவரே என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ மை ஷீப் அண்ட் மை ஷீப் நோஸ் மீ. அப்படின்னா நானும் என் ஆடும் ஒன்றாக இணைந்திருக்கிறோன்றார். இந்த பைபிளில் டீட்டெயிலாக நிறைய கையில் கிடையாது. பட் திஸ் வாஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதில் உள்ளான அர்த்தம் என்ன, அது ஒரு கோட் வேர்ட். அது அர்த்தம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் ஓகே, உங்களுக்கும் ஆண்டருக்கும் உறவு இருக்குது. கர்த்தர் என் மேய்ப்பனா, மேய்ப்பனோட உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது. இப்போ கர்த்தர் உங்களுக்கு நல்லதையும் அறிந்திருக்கார். நீங்கள் யார், see when you are in a relationship with someone, அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் ஆண்டவர் முக்கியம், அவருக்கு நம்ம முக்கியமாக இருக்கும். I'm talking about the oneness. ஓகே, ஒரு மனமாய் ஒன்றாக இணைக்கப்படுகிற அந்த அனுபவம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, என் ஆடுகளுக்கு என்னை தெரியும் என்று சொல்லுகிறார். ஸோ அந்த முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். ஆண்டவருக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, அவர் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. we are one with him. ஹல்லேலூயா. 100 ஆடுல ஒரு ஆடு காண போனா கூட 99 பத்திரப்படுத்திட்டு அந்த ஒன்று தேடி போகிறார். 10ல் இதுவும் ஒன்று, 100ல் இதுவும் ஒன்றுன்னு விடாம அந்த ஒன்று தேடி போகிறார். Once you become important to God, forever you are important. மனுஷனுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்க முக்கியம், நாளைக்கு வேற ஆள் முக்கியமாக மாறுவாங்க. இது மனுஷனோட இயல்பு. ஆமாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு முறை ஆண்டவரை நேசிச்சிட்டாரு, உங்களை இம்பார்ட்டன்டா பார்த்து கடைசி வரைக்கும் you are important to him. அவர் தூக்கி எறிகிற ஒரு தெய்வன் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மேய்ப்பனுக்கு குறைஞ்ச ஒரு 10 ஆடு, ரொம்ப ஏழையான மேய்ப்பன் ஒரு 10 ஆடு இருக்கலாம். அதுக்கு மேலே போனால் 100 ஆடு இருக்கும். 100 அந்த 100மே அந்த மேய்ப்பனுக்கு முக்கியம்தான்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமான ஆள். உங்களை கர்த்தர் எல்லாத்தையுமே அறிந்திருக்காருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் தோட்டம் எப்படி அப்படின்னு கிடையாது, உங்கள் வாழ்க்கையை நல்லாவே அறிந்திருக்கிறார். உங்கள் கடந்த வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், இந்த காலத்தை அறிந்திருக்கிறார், வர இருக்கிற காலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வீழ்ச்சி எங்கே இருக்குது, எங்கே விழுவீங்க, எப்படி எழுந்திருப்பீங்க, என்ன நடக்கும் எல்லாமே கர்த்தர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். என்னெல்லாம் நடக்கணுமோ எதெல்லாம் நடக்க இருக்குதோ நீங்கள் தடை பண்ண முடியாது, அது அவரால் தான் தடை பண்ண முடியும். நம்ம போயிட்டுருக்க இந்த உலகம் எங்கே போகுது, நம்ம என்ன ஆக போகணும்னு ஒன்றுமே தெரியாது, ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் முன்பாகவே பார்த்துருக்கிறார். என்ன நடக்க இருக்குதோ அது நடந்தே ஆகணும், அதுக்கான பலத்தையும் கிருபையும் தேவன் தருகிறார். எப்படிப்பட்ட மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா, நமக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சாகிறது அது சாத்தியம் கிடையாது, ஆமாவா இல்லையா? ஆனால் நம்மளோட மேய்ப்பன் நமக்காக ஜீவனே கொடுக்குறன்னா நம்மளோட ஜீவன் எப்படி இருக்கும் இந்த பூமியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படினாலும் நம்ம கவலைப்பட அவசியமே நம்மளுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் உன்னை தாய் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He knows you even before you are formed in your mother's womb. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய காரியம் நடந்திருக்கலாம், நிறையா ஸ்டார்ம்ஸ் வந்து போயிருக்கலாம், அலைகள் புயல்கள் வந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் தொலைஞ்சு போவதில்லை, தனியாக நிற்பதில்லை, உங்களோட மேய்ப்பர் உங்களோடவே இருக்கிறார். ஹல்லேலூயா.